ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கிரன்ச்ரோல் சைடுல இருந்து ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, பிரபலமான மக்காட்டோ ஷின்காயோட கிரியேஷன்ல வெளிவந்த 8 அனிமே படங்களை நம்ம கிரன்ச்ரோல்ல வெளியிட போறாங்க. அந்த படங்கள் எல்லாம் என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்க போகுது, தமிழ் டப்பிங்ல வருமா? இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்காட்டோ ஷின்காயை பற்றி சொல்லணும்னா வேறு லெவல் ரைட்டர் அண்டு டேரக்டருங்க. இவரோட படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அதுலேயும் இவர் எடுத்த ஒரு ஃபேமஸான ஒரு படம் இருக்குது. இந்தியாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு அனிமே ஃபேன்ஸ் ரகலை பண்ண ஒரு படம். இந்த படம் என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அனிமே ஃபேன்ஸ் அதிகரிக்க காரணம் நருட்டோன்னு எல்லாருக்குமே தெரியும். நருட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் மற்ற ஃபேமஸான அனிமேவையும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஏன் நருட்டோவை தமிழ் ஆடியன்ஸ் அதிகம் பார்க்குற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கிரன்ச்ரோல் மற்ற அனிமேவெல்லாம் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அனிமே வளர்ச்சி முக்கிய காரணம் நருட்டோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அனிமே ஃபேன்ஸ் அதிகரிச்சதுக்கு காரணம் ஒரு படம் தான். அது எந்த படம் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஒருவேளை அது எந்த படங்கிறத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ எல்லா படத்தையும் பற்றி லைனாக பார்த்துடலாம். இப்போ நான் சொல்கிற 8 படமுமே மக்காட்டோ ஷின்காயோட கிரியேஷனில் வந்த படம். எல்லா படமுமே சூப்பராக ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். அதுலேயும் சில படங்கள் தாறுமாறாக இருக்கும். சரி வாங்க அது என்னென்ன படங்கிறத இப்போ லைனாக பார்த்துடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் வாய்ஸ் ஆஃப் எ டிஸ்டன்ட் ஸ்டார். இந்த படம் 2002 வெளியாயிருக்கு. இதோட ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, டீனேஜ் பருவத்தில் இருக்கிற நொபோருவும் மிக்காக்கும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. வேற்று கிரகவாசிகளுக்கும் பூமிவாசிகளுக்கும் இடையில வார் நடக்குது. ஸோ மிக்காக்கோ அந்த வாரில் கலந்துக்கிட்டு நொபோருவை பிரிஞ்சு விண்வெளிக்கு போறாங்க. மிக்காக்கோ விண்வெளிக்கு போனதுனால இவங்களுக்கு இடையிலான டைம் லைன், அதாவது மிக்காக்கோக்கும் நொபோருக்கும் இடையிலான டைம் லைன் மாறும். இன்னைக்கு ஒரு தகவல் அனுப்புனா கூட அந்த தகவல் நொபோரோ கிட்ட போய் சேர அதிக நாள் ஆகும். கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல. ஸோ வாரில் யார் ஜெயிச்சது, மிக்காக்கோவும் நொபோருவும் திரும்பி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதை பற்றிலாம் எமோஷனலாக சொல்றது தான் இந்த வாய்ஸ் ஆஃப் எ டிஸ்டன்ட் ஸ்டார் மூவி. ஆரம்பத்தில் இந்த டைட்டில் பார்க்கும்போது ஒன்றும் புரியல. ஸ்டோரி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் இந்த டைட்டில்னு. அடடா எவ்வளோ அழகான டைட்டில். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் தி பிளேஸ் ப்ராமிஸ்டு இன் அவர் இயர்லி டேஸ். இந்த படம் 2004 வெளியாயிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜப்பானில் பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. இந்த வாரில் பிரிஞ்சிருக்கிற ஒரு இடத்துல ஹிராகி அப்புறம் டக்குயா அப்படிங்கிற 2 பசங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மர்மமான கோபுரத்தை பார்க்குறாங்க. அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பறக்கக்கூடிய விமானத்தை செய்கிறாங்க. இந்த நேரத்தில் சயூரி அப்படிங்கிற பொண்ணு இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறா. இப்போ அவளும் அந்த கோபுரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறா. ஸோ இப்போ யுரோகியும் டக்குயாவும் கண்டிப்பாக நாங்கள் உன்னை அந்த கோபுரத்துக்கு கூட்டிகிட்டு போவோம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது சயூரி அப்படிங்கிற பொண்ணு திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறா. அவளுக்கு அந்த கோபுரத்தோட மர்மங்களோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம யுரோகியும் டக்குயாவும் சயூரிக்கு கொடுத்த வாக்கு தடுமாற ஒரு பக்கம் மறுபடியும் வார ஆரம்பிக்குது. இந்த 2 பசங்க சேர்ந்து அந்த சயூரி பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையா, அந்த மர்மமான கோபுரம் என்ன, இதை பற்றியெல்லாம் ரொம்ப எமோஷனலாக சொல்றது தான் இந்த படம். மக்காட்டோ ஷின்காயோட படம்லாம் ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கும் போலயே. இன்னும் பல சம்பவங்கள் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அனிமே படம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். இந்த படம் 2007 வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, டகாக்கி அப்படிங்கிற பையனும் அகாரி அப்படிங்கிற பொண்ணும் ஸ்கூல் படிக்கும்போது காதலிக்கிறாங்க. அகாரியோட குடும்பம் அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு இடம்பெயர்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட டகாக்கி அகாரியை பார்க்க வேகமா போறான். ஆனா அதுக்குள்ள அகாரியும் அவளோட குடும்பமும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இல்ல. சில வருஷத்துக்கு அப்புறம் டகாக்கி ஒரு நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் இப்ப ஹைஸ்கூல் படிக்கிறான். அங்க அவனை வேற ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க. ஆனா டகாக்கி இன்னும் அகாரியவே நினைச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறது இந்த படம். நாம காதலிக்கிறவங்களை பிரிஞ்சு இருக்கும்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படிலாம் ஏங்கி தவிப்போம் அப்படிங்கறது தான் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. அடங்கொக்க மக்கா, இவரோட படங்கள் எல்லாம் எப்படியாவது பல பேரோட வாழ்க்கையோட கனெக்ட் ஆயிடும் போல இருக்கே. இப்போ நாம 4வதா பார்க்க போற படம் சில்ட்ரன்ஸ் ஹூ சேஸ் லாஸ்ட் வாய்ஸஸ். இந்த படம் 2011 வெளியாயிருக்கு. இந்த படத்துல மெயின் கேரக்டர் அப்படின்னா அது நம்ம ஹீரோயினி தான். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அசுனா அப்படிங்கிற பொண்ணு தனது அப்பாவை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் அவ வானொலியில இருந்து ஒரு மர்மமான இசையை கேட்கறா. அப்புறம் திடீர்னு வந்த பாதாள உலகத்தை சேர்ந்த ஷூன் அப்படிங்கிற பையன் இறந்தவங்க உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிடுறான். அந்த மாயஜால உலகத்துல ஒரு ஆசிரியரோட பயணம் மேற்கொள்றா. அங்க அவங்க வாழ்க்கை, இறப்பு, அப்புறம் இழப்புக்கான பதில தேடுறாங்க. அது மட்டும் இல்லாம மிருகங்களையும் போர் வீரர்களையும் அவங்க எதிர்கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறத இந்த படம். இந்த படம் ஃபேண்டசியான ஒரு படம் தான். இப்போ நம்ம 5வதா பார்க்க போற படம் த கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த படம் 2013 வெளியாயிருக்கு. இந்த படத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் பையனுக்கும் டீச்சருக்கும் இடையிலான காதல் தான் இந்த படம். இருந்தாலும் இதை பத்தின சுருக்கமான கதையை நான் இதுல சொல்லிடுறேன். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, சரியா மழை காலத்துல இந்த கதை ஆரம்பிக்குது. டகாவோ அப்படிங்கிற 15 வயசு ஸ்கூல் பையன், அவன் மனசுல பல கஷ்டங்கள் இருக்கு. அதனால அதுல இருந்து வெளியே வர அவன் மழை பெய்யும் போதெல்லாம் ஒரு பூங்காவுக்கு போறான். அங்க ஒரு 27 வயசு டீச்சரை பாக்குறான். அவங்களும் சில பல கஷ்டங்களோட தான் இருக்காங்க. சோ இவங்க பேசிக்கிறாங்க. இவங்களுக்கே தெரியாம இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்கிறாங்க. மனசுல இருக்கிறத இன்னும் சொல்லிக்கல. இந்த நேரத்துல மழைக்காலமும் முடிய போகுது. இவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை இவங்க சொன்னாங்களா இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதை பத்திலாம் ரொம்ப எமோஷனலா சொல்றது தான் இந்த படம். மனசுல சொல்லிக்க முடியாத வெவ்வேறு கஷ்டங்கள் இருக்கிற 2 பேர் பேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா
அவங்களுக்குள்ள என்ன புரிதல் உருவாகும், அது எப்படி அன்பா மலரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. என்னதான் ஸ்கூல் பையனும் டீச்சரும் லவ் பண்ணுறது வித்தியாசமாக இருந்தாலும் இதுவும் ஒரு அழகான லவ் ஸ்டோரி தான். இப்போ நம்ம 6வதா பார்க்க போகிற படம் வெதரிங் வித் யூ. இது ரொம்பவே ஃபேண்டசியான ஒரு படம், அழகான படமும் கூட. இந்த படம் 2019 வெளியாயிருக்கு. இந்த படமும் மக்காட்டோ ஷிங்காயோட மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஹோடகா மொரிஷிமா அப்படிங்கிற பையன் தன்னோட பழைய வீட்டை விட்டுட்டு டோக்கியோவுக்கு போகிறான். அந்த இடத்துல மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அடிக்கடி பெய்யுது. அங்கே சில சிக்கலையும் எதிர்கொள்கிறான். இந்த சமயத்தில் ஹோடகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை, அவளுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு. இவ ப்ரே பண்ணுறது மூலியமா இவளால் வானிலையை கட்டுப்படுத்த முடியும். அவ மழை பெய்யணும்னு வேண்டுனா மழை பெய்யும், வெயில் அடிக்கணும்னு வேண்டுனா வெயில் அடிக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும். இவளோட பேரு ஹினா அமானோ. நம்ம ஹோடகாக்கு இந்த ஹினாவை பிடிச்சிருக்கு. ஹினாவை பற்றின ரகசியங்கள் ஹோடகாக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் மழையினால ஒரு இயற்கை சீற்றம் நடக்க போகுது. அதுக்கு காரணம் நம்ம ஹினா தான். அதை ஹினாவால தான் தடுக்கவும் முடியும். இந்த விஷயத்த ஹோடகா தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அவன் அவளை ரொம்ப நேசிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்கும். படத்தோட கதையை மேலோட்டமாக தான் சொன்னேன், ஆனால் உண்மையிலேயே இந்த படம் ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு படம். இப்போ நம்ம 7வதா பார்க்க போகிற படம் சுசுமே. இந்த படம் 2022 தான் வெளியாயிருக்கு. இதுவும் ஒரு ஃபேண்டசியான படம் தான். இந்த படமும் ஒரு சூப்பரான ஒரு படம் தான். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இதில் மெயின் கேரக்டர் நம்ம ஹீரோயினி தான். அவளோட பேர் சுசுமே. சுசுமே இப்போ ஹைஸ்கூல் படிக்கிறா, ஆனால் அவளுக்குள்ள ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவளோட சின்ன வயசில் ஒரு இயற்கை சீற்றத்தால் அவளோட அம்மாவை மிஸ் பண்ணியிருப்பா. ஸோ திரும்ப அந்த இடத்துக்கு போய் பார்ப்பா. அங்கே அவள் மிஸ்டரியஸான ஒரு கதவை பார்க்குறா. அந்த கதவை திறந்து பார்க்குறா. அதுக்குள்ளார ஒரு ஃபேண்டசியான உலகத்தை பார்க்குறா. சடனாக எல்லாம் மாயமாயிடுது. கல்லா இருக்கிற ஒரு பூனையும் வெளியே வந்துடுது. இது பண்ற சேட்டை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த படத்துல. இதனால அழிவை ஏற்படுத்தக்கூடிய அமானுஷ்யமான சக்தி வெளியே வருது. இந்த மாதிரி பல கதவுகள் திறந்துரும். இதுக்கு நடுவுல சுசுமே ஒரு பையனை சந்திக்கிறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி எல்லா கதவுகளையும் மூடி நடக்க இருக்கிற அழிவை தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சுசுமே படம். ரொம்பவே அட்வென்ச்சரா தான் இருக்கும் இந்த படம். அனிமேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். 2022 அந்த வருஷத்திலேயே இந்த படத்தோட பாட்டு தான் இன்ஸ்டாகிராம் பூரா இருந்துச்சு. ஏன் யூடியூப்லயும் இந்த பாட்டு தான் இருக்கும் அதிகமா. ஸோ ரீல்ஸுக்கெல்லாம் இந்த பாட்டு தான் அதிகமாக போட்டுட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட தீம் தான் அதிகமாக கேட்கும். இப்போ மாஸ்டர் பீஸுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ கடைசியாக என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த படத்தை பற்றி இப்போ பார்த்துடலாம். என்னதான் அனிமேங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது வெறும் அனிமேஷன் தானே, பொம்மை படம் தானே, பொம்மை படம்னாலே குழந்தைங்க சின்ன பசங்க பார்க்குற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன் நானே ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அனிமேக்கும் கார்ட்டூனுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய அனிமேவும் இருக்குது, அனிமேஷன் படங்களும் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்தியாவில் வளர ஆரம்பிச்சது. அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது இந்த அழகான காதல் காவியம் யுவர் நேம் அப்படிங்கிற படம் தாங்க. அனிமே படம் இவ்வளோ அழகாக இருக்குமான்னு எல்லாரையும் வியக்க வச்ச ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்கும்னா, ஜப்பானில் டோக்கியோவில் டக்கி அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஒரு சின்ன கிராமத்தில் மிட்சுகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன மாய மந்திரன்னு தெரியல, திடீர்னு இவங்களோட சவுல் இடம் மாறிக்குது. அதாவது டக்கி மிட்சுகா உடம்புலையும் மிட்சுகா டக்கி உடம்புலையும் போயிடுறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்குது. டக்கி ஒரு நாள் அவன் வாழ்க்கையை வாழறான், அடுத்த நாள் மிட்சுகா உடம்புல இருந்துக்கிட்டு அவளோட வாழ்க்கையை வாழறான். இதே நிலைமை தான் மிட்சுகாக்கும். இப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த இடம்பெயர்தல் நிற்குது. இது நிற்கும் போது டக்கி கண்ணுல இருந்தும் மிட்சுகா கண்ணுல இருந்தும் தண்ணி வெளியே வருது. எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம எப்படி கண்ணுல இருந்து தண்ணி வருதுன்னு இவங்களுக்கு 2 பேருக்குமே புரியல. இப்போ டக்கியை காட்டுறாங்க. அவன் அந்த மிட்சுகாங்கிற பொண்ணு யாரு, ஏன் இப்ப நாங்க இடம் மாறிக்கல அப்படிங்கறத யோசிக்கிறான். அவ உடம்புல இருக்கும்போது அந்த கிராமத்துல பல இடங்களை பார்த்திருப்பான். அதை பேப்பர்ல வரைஞ்சி அந்த இடத்த பத்தி பல பேர்ட்ட விசாரிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. மிட்சுகா வாழ்ந்த கிராமம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் தாக்கி மொத்தமா அழிஞ்சிருச்சு. அங்க இருந்த மக்களும் அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். என்ன கொஞ்சம் சீனை கேட்டதுமே பயங்கர ஃபீலா இருக்குல்ல. இன்னும் உள்ள பல விஷயம் இருக்கு. அனிமேஷன் தெரிக்க விட்டுருப்பாங்க. சிட்டி கிராமம்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஒரு மரத்துல இருந்து விழக்கூடிய இலைய கூட அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. ஆல் டைம் பெஸ்ட் அனிமே மூவிங்க. இவங்களே அறியாம இவங்களுக்குள்ள ஏற்படுற காதல் எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருக்கும். எப்படித்தான் இந்த மாதிரிலாம் கதையை யோசிக்கிறாங்களோ. ஆனா சூப்பர்ப்பா. இந்த அழகான காவியங்கள் எல்லாம் மக்காட்டோ ஷிங்காய் அப்படிங்கிறவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. இவ்வளோ மெனக்கட்டு எப்படி தான் அனிமேஷன்லாம் பண்றாங்கன்னு தெரியல. கிரேட்டுப்பா. லைவ் ஆக்ஷன் படங்கள் மட்டுமே பார்க்குறவங்க அனிமேஷன்ல இருக்கிற அழகை மிஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, நான் சொன்ன இந்த படங்களெல்லாம் இப்போ கிரன்ச்ரோல்ல வரப்போகுது. அதில் யுவர் நேம் வெதரிங் வித் யூ சுசுமே இந்த 3 படமும் ஹிந்தி டப்பில் வரப்போதான். மற்ற மூவிஸ்லாம் ஜாப்பனீஸ் ப்ளஸ் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும். இந்த படங்களெல்லாம் கிரன்ச்ரோல்ல வரப்போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆல் இண்டியன் லாங்குவேஜில் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது தமிழ் டப்பில் வர மஸ்ட் பாசிபிள் இருக்குது. அதான் அனிமே சீரிஸ்லாம் தமிழ் டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அடுத்த கட்டமாக இந்த அனிமே மூவிஸ்லாம் தமிழ் டப் பண்ணிட்டாங்கன்னா அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா அனிமே படங்களும் தமிழ் டப்பில் வரும்னு நம்புவோம். அனிமேவை பாருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க, குறிப்பாக தமிழ் அனிமே ஃபேன்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.